நீங்கள் ஆங்குலர்லேயோ ரியாக்ட்லேயோ ஃப்ளட்டர்லேயோ லாகின் ரிஜிஸ்டர் சம்மந்தமான வேலைகளை பண்ணும்போது உங்களுக்கு ஏபிஐ தேவைப்படும். நீங்கள் ஏபிஐக்காக எந்த ஒரு பேக்கெண்டையும் பயன்படுத்த போகிறது இல்லைன்னா நீங்கள் ஃபயர்பேஸோட அத்தன்டிகேஷன் ஏபிஐயை பயன்படுத்தலாம். அதை எப்படி உருவாக்குறதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல firebase.google.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போகணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கோ டு கன்சோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அல்லது முதல் முறையாக தான் நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கோ டு கன்சோல்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அல்லது console.firebase.google.com அப்படின்ற URL போய் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கன்சோல் பேஜுக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். சாம்பிள் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் பேரை வச்சுக்கிறேன். இங்கே சாம்பிள் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சில லெட்டர்ஸோட ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல இங்கே, அதுதான் ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு தனி URL ஆனது உருவாக்கப்படும். இப்போ நான் இந்த சாம்பிள் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ப்ராஜெக்டை கண்டினியூன்ற இந்த ஆப்ஷன் கொடுத்து உருவாக்குறேன். இதை உருவாக்கும் போது உங்களுக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுமா அப்படின்னு இங்கே கேட்கும். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களால் ஆல்பா பீட்டா டெஸ்டிங் பண்ண முடியும். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரிகர் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆப்பை ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமாக கிடைக்கும். இது வேணும்னா வச்சுக்கலாம், ஆனால் அவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதை நிச்சயமாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. வேணான்னா இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வேணும்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ பண்ணும்போது இங்கே உங்களுக்கு உங்களுடைய அனாலிட்டிக்ஸ் லொக்கேஷன் எதுன்னு கேட்கும். இந்த அனாலிட்டிக்ஸ் லொக்கேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணாலும் கொடுக்கலாம். நான் இந்தியான்னு வச்சுக்கிறேன். இதில் டிஃபால்ட்டாக சில செட்டிங்ஸ் உங்களுக்கு அவங்க இந்த அனாலிட்டிக்ஸ்க்கான டேட்டாக்குள்ளே கொடுத்துட்றாங்க. அதில் உங்களுடைய இந்த டேட்டாவை எல்லாத்தையும் அவங்க ப்ராடக்ட்ஸுக்காக உங்களுடைய டேட்டாவை எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் சில அனாலிட்டிக்ஸ், அதாவது அவங்க ஒரு சில வேலைகளுக்காக பயன்படுத்திக்கிறதுக்கும் டெக்னிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு உடனுக்குடனே என்ன பிரச்சனைன்றதை தெளிவாக பார்க்குறதுக்காகவும் சில விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இங்கே இந்த செட்டிங்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட பிறகு இங்கே அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ண பிறகு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்து இந்த ப்ராஜெக்டை உருவாக்கலாம். இதுக்கு அடுத்து உங்களுடைய இந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் ஆனது உருவாக்கப்படும். ஒரு சில நிமிடங்கள் தேவைப்படும் இது முழுசாக உருவாக்குறதுக்கு. இப்போது ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் ஆனது உருவாகியாச்சு. நான் இப்போ இந்த கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போகிறேன். இப்போ உங்களுடைய இந்த ப்ராஜெக்டோடைய பேஜுக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஓவர் வியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெனு தெரியும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுடைய ப்ராஜெக்டோடைய நேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபயர்பேஸ் இந்த ஏகப்பட்ட சர்வீசஸ் எல்லாத்தையும் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அதில் நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் என்னென்னா அத்தன்டிகேஷனுங்கிற சர்வீஸ். அதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இது என்ன மாதிரியான சர்வீஸ், இது எதுக்கு பயன்படுதுங்கிறது. இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த அத்தன்டிகேஷன் சர்வீஸை நம்ம பயன்படுத்தணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த பேஜில் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரொவைடர்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ப்ரொவைடரும் ஒவ்வொரு விதமான அத்தன்டிகேஷன் சர்வீஸை உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் நம்ம இந்த அடிஷ்னல் ப்ரொவைடர்ஸுங்கிற எந்த சர்வீஸையும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது. இந்த கூகுள், ஃபேஸ்புக், ப்ளே கேம்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம பண்ணி பார்க்க போகிறது இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை கொண்டு ஒரு யூசரை ரெஜிஸ்டர் மற்றும் லாகின் பண்ணுறதுக்கான வேலையை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இந்த நேட்டிவ் ப்ரொவைடர்ஸ்குள்ளே இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை கொண்டே
சைன்இன் பண்ணுற மெத்தடை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த பக்கத்தில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்கள் கொடுக்கப்படும். அது இதில் 2வது ஆப்ஷன் உங்களுடைய விருப்பம். அதை நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். இதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு கேட்கும் allow users to sign up using their email address and password. அதாவது இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்டை கொண்டு சைன் அப் பண்ணதுக்கு உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஆனது உதவும். அதோட அவங்களுடைய எஸ்டிகே அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு வெரிஃபிகேஷன், பாஸ்வேர்ட் ரிகவரி மற்றும் இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது மாதிரியான வேலைகளையும் அது செய்யும். கூடவே பாஸ்வேர்ட்லெஸ் சைன்இன் அதாவது இமெயில் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸையும் அது உங்களுக்கு செய்யும். அதுக்கான ஆப்ஷன் இது. இப்போ நீங்கள் இந்த முதல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். 2வது ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது. இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சைன்இன் ப்ரொவைடர்ஸில் நான் இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை வச்சு சைன்இன் பண்ணுற ஒரு சேவையை எடுத்திருக்கேன். இது எனேபிள்டுன்ற ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம். நான் போஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு தான் அந்த அத்தன்டிகேஷன் சர்வீஸை டெஸ்ட் செய்ய போகிறேன். இதில் எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது, நான் லாகின் பண்ணிட்டேன். இதில் எனக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, ஃபயர்பேஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளை செஞ்சு பார்க்கறதுக்கு. அந்த ஒர்க் ஸ்பேஸை இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தான் ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷன் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல நான் இந்த இடத்துல ஒரு கலெக்ஷனை உருவாக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் அனுப்ப போகிறது எல்லாமே ரெஸ்ட் ஏபிஐ சம்மந்தமான சேவைகளை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி க்ரியேட் நியூ கலெக்ஷனை உருவாக்கிக்கிறேன். அதாவது நம்மளுடைய ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கிற ஒரு ஃபோல்டர் தான் இது. நம்ம அத்தன்டிகேஷன் சம்மந்தப்பட்ட சர்வீஸை தான் பயன்படுத்துறதால நான் இந்த கலெக்ஷனுடைய பேர் அத்தன்டிகேஷன்னே வச்சுக்கிறேன். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலெக்ஷனுக்குள்ளே நான் ஒரு ரிக்வெஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஆட் ரிக்வெஸ்ட். இதில் இப்போ நம்ம ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை அனுப்ப போகிறோம். இந்த ரெக்வெஸ்ட்டோடைய பேர் என்னென்னா ரெஜிஸ்டர் சர்வீஸ் தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறது. இது ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட். இதோட URL என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மேலே கோ டு டாக்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்டேஷனை படித்தாதான் அவங்க ரெக்வெஸ்ட்டை எப்படி அனுப்ப சொல்கிறாங்க, எப்படி வாங்கிக்க சொல்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு முழுமையாக தெரியும். இங்கே ரெஃபரன்ஸுன்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கான ஏபிஐ ரெஃபரன்ஸும் இருக்கும். அதில் நம்ம ரெஸ்ட் ஏபிஐ சம்மந்தப்பட்ட ரெஃபரன்ஸை இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபயர்பேஸோட எல்லா ரெஸ்ட் ஏபிஐ சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டும் இங்கே இருக்கும். அத்தன்டிகேஷன் அண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட்டுன்ற இந்த பேஜ் ஓப்பன் பண்ணலாம். இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கீ ஆனது முக்கியமாக தேவைப்படும் இந்த சேவைகளை பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏபிஐ கீ எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் அது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னுடைய ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ராஜெக்டோடைய செட்டிங்ஸ், அதாவது இங்கே இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வெப் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்திருக்கு. இந்த ஏபிஐ கீயை நான் நிச்சயமாக பயன்படுத்த போகிறேன். அதனால் இதை நான் நிச்சயமாக காப்பி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஆர்எல்ல எப்படி அனுப்பணும் அப்படின்னா கீன்ற பேராமீட்டரை செட் பண்ணி தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுடைய இந்த போஸ்ட்மேனில் இந்த ரெஜிஸ்டர் ரெஸ்ட் ஏபிஐயை செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த பேராமீட்டரில் கீ நீங்கள் கீன்னே வச்சுருங்க. வேல்யூ என்னென்னா உங்களுடைய ஏபிஐ கீ. இதை சேவ் பண்ணிக்காங்க. இப்போது இதுக்கடுத்து எந்த யூஆர்எல்ல நம்ம இந்த ரெக்வஸ்ட்டை அனுப்ப போகிறோன்றது இருக்குது. அதுக்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சைன் அப் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புக்கு கீழே உங்களுக்கு இந்த ஏபிஐ சர்வீஸை எப்படி பயன்படுத்தலாங்கிறதுக்கான விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம அனுப்பக்கூடிய மெத்தடானது போஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம போஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். அதோட உங்களுடைய கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஜேசன் இருக்கணும்.
அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஹெட்டர்ஸில் போய் இந்த கீழே கண்டென்ட் டைப் அப்படின்ற கீயை செலக்ட் பண்ணி அதுக்கான வேல்யூ அப்ளிகேஷன் ஜேசனுங்கிற வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய எண்ட் பாயிண்ட், அதாவது இதுதான் நான் சொன்ன அந்த URL. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான URL இதுதான். இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சைன்அப்புன்ற வார்த்தை வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு அந்த URL கொண்டு போய் இந்த கொஷின் மார்க், அதாவது இந்த பேராமீட்டருக்கு முன்னாடி நீங்கள் கொடுங்க. இப்போ இந்த URL மற்றும் பேராமீட்டர் இந்த URLல பொருத்தப்பட்டுடுச்சு. இந்த URLக்கு தான் இப்போ நம்ம ரெக்வஸ்ட் ஆனது அனுப்ப போகிறோம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஆனால் சில வேல்யூக்களை நீங்கள் நிச்சயமாக அனுப்ப வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட். அதை நீங்கள் எப்படி அனுப்பலான்றதையும் இங்கே இந்த ரெக்வஸ்ட் பாடி பேலவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராப்பர்ட்டி நேமாக நீங்கள் இமெயில் பாஸ்வேர்ட் அப்படின்ற சில வார்த்தைகளை கொடுக்கணும். ரிட்டன் செக்யூர் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த இமெயிலானது நீங்கள் பதிவு பண்ண போகிற ஒரு யூசருடைய இமெயில் இங்கே கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்டுக்குள்ளே நீங்கள் ஒரு யூசருக்கான பாஸ்வேர்டு என்னென்னு கொடுக்கணும். ரிட்டன் செக்யூர் டோக்கனுங்கிறது இந்த ரெக்வஸ்ட் ஆனது அனுப்பப்பட்ட பிறகு உங்களுக்கு ஐடி மற்றும் ரெஃப்ரெஷ் டோக்கன்னு சொல்லிட்டு 2 ஃபீல்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் கிடைக்கும். அது வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ரிட்டன் செக்யூர் டோக்கன். இது நீங்கள் அனுப்பலாம், அனுப்பாமலும் இருக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ ட்ரூ அல்லது ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் டோக்கன் ஆனது வெதர் ஆர் நாட் ரிட்டன், நீங்கள் உங்களுக்கு டோக்கன் ஆனது இந்த ரெஜிஸ்டர் முடிஞ்ச பிறகு அனுப்பணுமா வேணாமான்றதை இந்த ரிட்டன் செக்யூர் டோக்கனுன்ற கீயை அனுப்பும் போது ட்ரூன்னு செட் பண்ணி அனுப்பணும். ஆனால் நீங்கள் இதை அனுப்பலைனா கூட உங்களுக்கு பொதுவாகவே அது ட்ரூன்னு எடுத்துக்கும் இந்த வேல்யூவை. அப்போ உங்களுக்கு டோக்கன் ஆனது நிச்சயமாக வரும். ஆக இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. எப்படியும் நம்மளுக்கு டோக்கன் தேவைப்படும். இந்த 2 ப்ராப்பர்ட்டியை மட்டும் நீங்கள் இப்போது கொடுக்கணும் ரெக்வஸ்ட்டோட பாடிக்குள்ளே. அதனால் நான் இந்த போஸ்ட்மேன் ரெக்வஸ்ட்டில் இந்த பாடி டேபை கிளிக் பண்ணி ரா அப்படின்ற டைப் செலக்ட் பண்ணி ஜேசன் டேட்டாவை நம்ம அனுப்ப போகிறோம். இதில் இமெயில் ஃபீல்டில் என்னுடைய இமெயில் ஒன்று கொடுக்குறேன். உதாரணத்துக்கு logesh@jblcode.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து பாஸ்வேர்டை கொடுக்குறேன். பாஸ்வேர்டுன்ற ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ளே நான் பாஸ்வேர்டாக கொடுக்க போகிறது 1 2 3 4 5 6 7 8. இப்போதைக்கு நான் இந்த 2 பேராமீட்டர் கொடுத்தாலே போதும். இந்த பேராமீட்டர் எனக்கு ஆப்ஷனல், அதாவது கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம். இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த ரெக்வஸ்ட்டை சென்ட் கொடுத்து அனுப்ப போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதில் மிஸ்ஸிங் பாஸ்வேர்டுன்னு வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நான் இங்கே பாஸ்வேர்டுன்ற இந்த ப்ராப்பர்ட்டி நேமை தப்பாக வச்சுருக்கேன். 2 W இருக்குது. ரெக்வஸ்ட்டை நீங்கள் எப்பயுமே சரியாக இப்போ நான் சொன்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் போகும். தவறாக ஏதாவது நடந்ததுன்னா அது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு எரர் தெரிவிக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ இந்த டபிள்யூவை எடுத்த பிறகு திரும்பவும் நான் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை சேவ் பண்ணிவிட்டு சென்டு கொடுக்குறேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே 200 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. 200னா வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சில ஜேசன் வேல்யூக்களை கொண்ட டேட்டா கிடச்சிருக்கு இந்த ரெஸ்பான்ஸில். இதில் வந்து கைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. இது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொண்டது அப்படிங்கிறத சொல்லும். அதில் இது ஐடென்டிட்டி டூல் கிட் ஆஷ் சைன் அப் நியூ யூசர் ரெஸ்பான்ஸ்னு வந்திருக்கு. அப்போ இது ஒரு நியூ யூசரை க்ரியேட் பண்ணதுக்கான ரெஸ்பான்ஸ்னு சொல்லுது. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஐடி டோக்கன் ஒரு ஃபீல்டு இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு. ஏன்னா இதில் தான் ஒரு யூசரை நம்ம க்ரியேட் பண்ணதுக்கான டோக்கனை அவங்க அனுப்புவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோக்கன். இதை நீங்கள் நிச்சயமாக சேவ் பண்ணிக்கணும். அதோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு இருக்குது இமெயில். இந்த இமெயிலுக்கு தான் நம்ம வந்து அந்த ரெக்வஸ்ட்டை அனுப்பிச்சோம். அதுக்கு தான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து கூடவே ரெஃப்ரெஷ் டோக்கன். ஒரு கட்டத்தில் இந்த டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து புது டோக்கன் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து புது டோக்கன் தேவைப்படும் போது இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனை வச்சு தான் நீங்கள் வந்து
புது டோக்கனை ஜென்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நிச்சயமாக இது உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து எக்ஸ்பயர்ஸ் இன், இந்த டோக்கன் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 360 அப்படின்னு சொல்லி 3600 செகண்ட்ஸ்னால் அதை நிமிஷத்துக்கு வகுக்கிறோம். அப்படின்னா 60 நிமிஷம், அதாவது 1 hour கிட்ட வந்து இந்த டோக்கனானது உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்பயர் ஆகிடும். அப்போ தான் நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் டோக்கனை பயன்படுத்தணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு. ஏன்னா இந்த யூஸரை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கான டோக்கன் வந்துருச்சு. ஆனால் அவருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபயர்பேஸ் கன்சோலில் உருவாகியிருக்கும். அதை நம்ம எங்கன்னு போய் பார்க்கலாம். ஆனால் இந்த ஐடி என்னன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த யூசர் க்ரியேட் ஆகிருக்காங்க இல்லையா, அந்த க்ரியேட் பண்ண யூசருடைய யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம், யூஐடி. அதனால் நம்ம இந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த அத்தன்டிகேஷன் அப்படின்ற இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர்ஸ் அப்படின்ற டேபில் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண முதல் யூசர் இங்கே வந்திருக்காங்க பாருங்கள். இது எப்போ க்ரியேட் பண்ணியிருக்குன்னு காமிக்குது, எப்போ வந்து அவங்க சைன்இன் பண்ணியிருக்கிறாங்கன்றதும் காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூஐடின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யூசர் யூஐடி, அதுதான் வந்து இந்த ஐடி. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸில் லோக்கல் ஐடியாவும் வந்திருக்கும். தெரியுதா? இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு யூசருக்கான ஐடியை நீங்கள் ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட யூசர் ஐடிக்கான டேட்டாவை நீங்கள் அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து டேட்டா சம்மந்தமான இந்த யூசர் சம்மந்தமான டேட்டாவை நீங்கள் இந்த ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸில் தான் பதிவு பண்ணுறதா இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த யூஐடி தேவைப்படும். இப்போது ரெஜிஸ்டர் சர்வீஸை பயன்படுத்தியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த டோக்கன் தேவை. ஏன்னா அடுத்து நம்ம லாகின் சம்மந்தப்பட்ட சேவையை பயன்படுத்த போகிறோம். அதனால் இந்த டோக்கனை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் சம்மந்தப்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டை இந்த கலெக்ஷனுக்குள்ளே புதுசாக சேர்க்க போகிறோம். அதனால் ஆட் ரிக்வெஸ்ட்டுன்னு கொடுத்து ஒரு புது ரிக்வெஸ்ட்டை உருவாக்கிக்கிறேன். இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு பெயர் லாகின். இப்போ இந்த ரிக்வெஸ்ட் என்ன மாதிரியான டைப் அப்படிங்கிறத நம்ம இந்த டாக்குமெண்டேஷனில் போய் பார்க்குறோம். உங்களுக்கு சைன்இன் வித் இமெயில்/பாஸ்வேர்டுன்ற இந்த தலைப்புக்கு கீழே உங்களுக்கு இந்த ரெக்வெஸ்ட் போஸ்ட் மெத்தடில் தான் அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போனா நீங்கள் இந்த கெட் மெத்தடை போஸ்ட் மெத்தடாக மாற்றிக்கோங்க. யூஆர்எல் வந்து பார்த்துக்கோங்க, இந்த யூஆர்எல் தான் பயன்படுத்தணும். இந்த சைன்இன் வித் பாஸ்வேர்ட் அப்படின்ற இந்த எண்ட் பாயிண்ட் இது உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷனில் கிடைக்கும். இந்த யூஆர்எல்லை கொடுத்துட்றோம். கூடவே நம்ம வந்து இந்த ரெக்வெஸ்ட்டில் அனுப்ப வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரிக்வெஸ்ட் யூஆர்எல் இந்த எண்ட் பாயிண்ட் கூடவே அனுப்பக்கூடிய ஒரு பேராமீட்டர், முக்கியமான பேராமீட்டர் கீங்கிற பேராமீட்டர். இது எதுக்குன்னு இதுக்கு முன்னாடி ரிக்வெஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம். இந்த பேராமீட்டர் ஏபிஐ கீயை கொண்டு இருக்கும். அதனால் இந்த ஏபிஐ கீயை நீங்கள் இந்த கீன்ற பேராமீட்டருக்கு வேல்யூவாக கொடுத்து இந்த ரெக்வெஸ்ட்டில் அனுப்பணும். இப்போ ரெக்வெஸ்ட் பாடியில் என்னென்ன அனுப்பணுங்கிறத நம்ம இந்த டாக்குமெண்டேஷனில் பார்ப்போம். இதில் நீங்கள் ரெக்வெஸ்ட்டில் அனுப்பக்கூடியது இமெயிலுங்கிற ப்ராப்பர்ட்டி மற்றும் பாஸ்வேர்டுங்கிற ப்ராப்பர்ட்டி. இமெயிலுன்ற ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த யூசரை பதிவு பண்ண இமெயிலை கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே இந்த ரெஜிஸ்டரில் இந்த logesh@jvilcode.comன்ற இந்த இமெயிலுக்கு தான் பதிவு பண்ணியிருந்தோன்றதால இங்கே நான் ஒரு இமெயிலுன்ற ப்ராப்பர்ட்டியை அனுப்புகிறேன். அதுக்கு வேல்யூ logesh@jvilcode.com. இதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டுன்ற ஒரு பேராமீட்டர் அனுப்பணும். அப்போது இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்ற பேராமீட்டர் அனுப்புகிறேன். அதுக்கு வேல்யூ என்னென்னா இந்த யூசருடைய பாஸ்வேர்டாக நம்ம என்ன கொடுத்தோமோ அதை தான் கொடுக்கணும். அப்போ இந்த யூசருடைய பாஸ்வேர்டாக நம்ம ரெஜிஸ்டரில் என்ன கொடுத்தோம், 1 2 3 4 5 6 7 8 இதை தான் கொடுத்தோம். அதனால் இதை நான் கொடுத்துக்கிறேன். ஐடி மற்றும் ரெஃப்ரெஷ் டோக்கனை நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸில் அனுப்பலாமா வேணாமான்றதை இந்த ஃபீல்டில் ஃபால்ஸ் அல்லது ட்ரூன்றதை வச்சு ஒரு தகவல் அனுப்புகிறீங்க. ஆனால் நீங்கள் இதை கொடுக்கலனா கூட டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இந்த 2 டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும். அதனால் அதை அனுப்புவாங்க. அதனால் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்க வேண்டாம். வெறும் இந்த இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை மட்டும் கொடுத்து
இந்த ரெக்வஸ்ட்டை சேவ் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா API key not valid அப்படின்னு வந்திருக்கு. ப்ளீஸ் பாஸ் அ வேலிட் API. இப்போ நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். API கீயை தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுது. நம்ம போய் பார்க்கலாம். ஆமாம், நான் இது வரைக்கும் தான் காப்பி பண்ணியிருக்கேன், முழுசாக காப்பி பண்ணல. API கீயை சரியாக கொடுத்துடுறேன். இப்போ மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெக்வஸ்ட் 200 ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்கு. அப்போ சக்ஸஸ்ஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொண்டதுங்கிறத டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. கைண்டுன்ற ஃபீல்டில் ஐடென்டிட்டி டூல் கிட் வெரிஃபை பாஸ்வேர்ட் ரெஸ்பான்ஸ், பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாகின் ரெஸ்பான்ஸ். லோக்கல் ஐடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூசருடைய ஐடி, இந்த யூசருக்கான இமெயில், டிஸ்பிளே நேம் ஆனது நம்ம இது வரைக்கும் நம்ம அதை அப்டேட் பண்ணலை இந்த அக்கௌண்ட்டுக்கு, அதனால் அது எம்டியாக தான் வரும். அதுக்கடுத்து ஐடி டோக்கன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய ஐடி டோக்கன். ஆனால் இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர்லேயே வாங்கியிருக்கோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து பயன்படுத்திக்கலாம் இதை காப்பி பண்ணி. இந்த ரெஜிஸ்டருங்கிறது இந்த அக்கௌண்ட்டானது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்றதை உறுதி செய்யுது. ரெஜிஸ்டர் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த லாகின் சர்வீஸை பயன்படுத்தியும் நீங்கள் இந்த டோக்கனை வாங்கி உங்களுடைய டீட்டெயில்ஸ், யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் அந்த யூசர் டீட்டெயிலெலாம் பார்க்கக்கூடிய API சர்வீஸ் என்ன, அதை தான் அடுத்து நம்ம 3வது சர்வீஸாக இங்கே பயன்படுத்த போகிறோம். இந்த டாக்குமெண்டேஷனில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கெட் யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புக்கு கீழே ஒரு API சர்வீஸை கால் பண்ணுறதுக்கான விவரங்களை கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த API சர்வீஸை நம்ம கால் பண்ண போகிறோம். அதாவது ஒரு யூசருடைய டீட்டெயிலை நீங்கள் பார்க்குறதுக்கான API சர்வீஸ். அந்த சர்வீஸுக்கு நம்ம புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று இந்த அத்தன்டிகேஷன் கலெக்ஷனுக்குள்ளே உருவாக்குறோம். ஒரு புது ரெக்வஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த ரெக்வஸ்ட்டோடைய பேர் என்னென்னா டீட்டெயில். இந்த டீட்டெயில் ரெக்வஸ்ட்டில் நம்ம அனுப்ப போகிறதோ ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட், அதனால் இங்கே போஸ்ட் மெத்தட் வச்சுக்கிறேன். இந்த APIக்கு எண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த URL. இந்த லுக்கப்புன்ற வார்த்தை வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே URL கொடுத்துருங்க. பேராமீட்டரும் நம்ம அனுப்ப வேண்டியது இருக்குது. நீங்கள் API கீ அனுப்பணும், அதனால் கீன்ற ஒரு பேராமீட்டரை நான் இங்கே உருவாக்கிக்கிறேன். அதுக்கு வேல்யூ இந்த API கீ. அதை ஏற்கனவே நம்ம லாகின்லேயும் ரெஜிஸ்டர்லேயும் கொடுத்துருக்கோம். இங்கேயும் கொடுத்துட்றோம். இப்போ பேராமீட்டரும் வந்துடுச்சு. இப்போ ரெக்வஸ்ட் பாடியில் நீங்கள் அனுப்ப வேண்டியது ஐடி டோக்கனுங்கிற ஒரு பேராமீட்டர். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக என்ன கொடுக்கணுன்னா ஃபயர்பேஸ் ஐடி, அதாவது UIDன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஐடி நீங்கள் கொடுக்கணும். இந்த டோக்கன் வேல்யூ இருக்கும் இல்லையா, இந்த லாகின் பண்ணப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டோக்கன் கிடச்சிது இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நீங்கள் வந்து இந்த டீட்டெயிலில் இந்த ரெக்வஸ்ட் பாடியில் அனுப்பணும். அப்போ தான் இந்த ஐடி டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட யூசருடைய டீட்டெயில் கிடைக்கும். அதனால் லாகினில் நீங்கள் வந்து அந்த டோக்கனை காப்பி பண்ணிக்கோங்க, அதை இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை கொடுத்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸுன்றது உங்களுக்கு இந்த கைண்டுன்ற ஃபீல்டில் தெரிவிச்சிருப்பாங்க. இது வந்து கெட் அக்கௌண்ட் இன்ஃபோ ரெஸ்பான்ஸ். அடுத்தது இதில் யூசர்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கும். அதில் நீங்கள் எடுத்தது ஒரே ஒரு யூசருக்கான டோக்கன் அப்படின்றதால ஒரே ஒரு யூசர் மட்டும் உள்ளே வந்திருப்பாங்க, அதுக்கான டீட்டெயில் மட்டும். லோக்கல் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஐடி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அந்த யூசருடைய ஐடி தான். இமெயில் இந்த இமெயில் தான், logesh@gmail.com. பாஸ்வேர்டு ஆஷ், இது வந்து நம்ம பதிவு பண்ண பாஸ்வேர்டுடைய ஆஷ் வேல்யூ. அதுக்கடுத்து இமெயில் வெரிஃபைடு, இமெயில் வந்து வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கான்ற ஒரு ஃபீல்டு. இது வந்து வெரிஃபை பண்ணலைங்கிறதால ஃபால்ஸ்னு வந்திருக்கு. பாஸ்வேர்டு அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டைம் ஸ்டாம்ப் வேல்யூ வந்திருக்கு. இது வந்து எப்போ பாஸ்வேர்டை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, ஆனால் பாஸ்வேர்டை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து அப்டேட் பண்ணலை. ப்ரொவைடர் யூசர் இன்ஃபோ, அதாவது இந்த யூசரை ரெஜிஸ்டர் பண்ண வச்ச ப்ரொவைடர் இருக்கு இல்லையா, இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை வச்சு பண்ணியிருக்கிற இந்த ப்ரொவைடர்,
அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உள்ளே கொடுக்கும். வேலிட் சின்ஸ் டோக்கன் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து நிலைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த டோக்கன் நீங்கள் அனுப்புகிற இந்த டோக்கன் எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது இந்த வேலிட் சின்ஸில் டைம் ஸ்டாம்ப் வேல்யூவாக வந்திருக்கும். அடுத்து லாகின் அட், அதுவும் வந்து டைம் ஸ்டாம்ப்பாக எடுத்துருக்கும். அதாவது கடைசியாக எப்போ லாகின் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில் இதில் இருக்கும். கிரியேட்டட் அட்டும் வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் தான், எப்போ க்ரியேட் பண்ணதுன்னு. லாஸ்ட் ரிஃப்ரெஷ் அட், அதாவது டோக்கனை ரிஃப்ரெஷ் பண்ண டைம் இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம ஒரு யூசருடைய இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணணும். அதாவது இந்த யூசருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும்னு நினச்சா இந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸில் அப்டேட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸை கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் ஒரு யூசர் ப்ரொஃபைலுக்கு தேவைப்படுற டீட்டெயில், அதாவது டிஸ்பிளே நேம், ஃபோட்டோ, யூஆர்எல், இது எல்லாத்தையுமே நீங்கள் அனுப்பி அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ரிக்வெஸ்ட் தான் இப்போ நம்ம உருவாக்க போகிறது. இப்போ இந்த அத்தன்டிகேஷன் கலெக்ஷனில் புதுசாக ஒரு ரெக்வெஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இந்த ரெக்வெஸ்ட்டோடைய பேர் அப்டேட் ப்ரொஃபைல். இப்போ இது வந்து நம்ம அனுப்புகிற முறை வந்து போஸ்ட் மெத்தடாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சில ப்ராப்பர்ட்டிகள்லாம் அனுப்புகிறோம். அப்போது இது வந்து போஸ்ட் மெத்தடில் அனுப்பணும். எண்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து அப்படியே அப்டேட் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேராமீட்டர் நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், கீன்ற பேராமீட்டர், அதுக்கு வேல்யூ ஏபி கீ. அப்போது கீன்ற ஒரு பேராமீட்டரை இங்கே நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கான வேல்யூ என்னென்னா ஏற்கனவே நம்ம வந்து எல்லா இதுலேயும் காமனாக கொடுத்துருக்குற இதே ஏபிஐ கீ தான். அடுத்தது நீங்கள் இந்த ரெக்வஸ்ட்டோடைய பாடியில் அனுப்பக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பணும். ஐடி டோக்கன், டிஸ்பிளே நேம், ஃபோட்டோ யூஆர்எல், டெலிட் அட்ரிபியூட், ரிட்டர்ன் செக்யூர் டோக்கன். இதில் ஐடி டோக்கனுங்கிறது முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு வேல்யூ. அதனால் இந்த ரெக்வஸ்ட்டோடைய பாடியில் ஜேசன் வேல்யூவாக நான் கொடுக்குறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை. இதுக்கான டோக்கன் வேல்யூ என்னன்றது நம்ம லாகின்ல கிடச்சிருக்கோம். அதை காப்பி பண்ணி இங்கே நான் உள்ளே கொடுக்குறேன். இங்கே கொடுத்துட்டேன். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே நேம். டிஸ்பிளே நேம் வந்து இந்த ப்ரொஃபைலுக்குன்னு ஒரு பெயர் தெரியணும் இல்லை, அதுதான் வந்து டிஸ்பிளே நேம். அதில் வந்து நான் லோகேஷ் ஜேவி லோகேஷனே கொடுத்துட்றேன். அடுத்தது ஃபோட்டோ யூஆர்எல்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு யூசருடைய ஃபோட்டோ யூஆர்எலை கொண்டு இருக்கணும். அப்போது ஃபோட்டோ யூஆர்எல்ன்ற ப்ராப்பர்ட்டியில் நான் வந்து வேல்யூவாக கொடுக்க போது என்னுடைய ஃபோட்டோ யூஆர்எல். இந்த யூஆர்எலை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த யூடியூபோட இமேஜை, தம்ப்நெயில் இமேஜ் தான் இது. இந்த யூஆர்எலை தான் நான் வந்து ஃபோட்டோ யூஆர்எலை இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். கடைசியாக delete attribute, list of attributes, delete display name, this will nullify these values. அதாவது இங்கே delete attributeனு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்காம கூட விடலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் டிஸ்பிளே நேம், அதாவது ஃபோட்டோ யூஆர்எல் வச்சிங்கன்னா அதை வந்து நல் பண்ணி விட்டுரும், காலியாக்கி விட்டுரும். அதுதான் இது. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவைப்படாது. அதே மாதிரி ரிட்டர்ன் செக்யூர் டோக்கனும் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போதைக்கு இந்த வேல்யூஸை மட்டும், இந்த ரெண்டு டிஸ்பிளே நேம் மற்றும் ஃபோட்டோ யூஆர்எல்ன்ற இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கான விஷயங்களை மட்டும் இந்த ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை சேவ் பண்ணிவிட்டு சென்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய டிஸ்பிளே நேம், இந்த ப்ரொஃபைலுக்கான டிஸ்பிளே நேம் பார்த்தீங்கன்னா ஜேபி லோகேஷன் வந்திருக்கு. ஃபோட்டோ யூஆர்எல் பாருங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கெட் ரிக்வஸ்ட் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறது மூலமாக ஒரு கெட் ரிக்வஸ்ட் வச்சு நம்ம இமேஜை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் தான் இருக்குது. சரி, இப்போ இந்த ரிக்வெஸ்ட்டை சேவ் பண்ண வேண்டாம், தேவைப்படாது அது. இப்போ நம்ம ஒரு யூசர் ப்ரொஃபைலுக்கு தேவையான விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டோம். ஒரு யூசரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் லாகின் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை பார்க்குறதுக்கும் அவங்களுடைய டீட்டெயிலை அப்டேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தேவையான ஏபிஐயை இந்த ஃபயர்பேஸோட அத்தன்டிகேஷன் சர்வீஸ் கொடுக்குது. இதில் நீங்கள் இந்த அத்தன்டிகேஷனுக்குள்ளே நீங்கள் யூசரை ஒவ்வொரு வாட்டி கிரியேட் பண்ணும்போது இந்த டேப்பில் கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க.